அடக்கம் பண்ணதுக்கு அப்புறம் சில நாட்களுக்கு அப்புறம் இவங்க அம்மாவுக்கு வந்து ஒண்ணும் புரியல. என்னன்னா வந்து திடீர்னு நான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து என் பொண்ணை பார்த்துட்டு போனேன், எந்த பிரச்சனையுமே இல்லை. எந்த பிரச்சனையுமே இல்லாதப்போ வந்து திடீர்னு என் பொண்ணு எப்படி தற்கொலை செஞ்சு கொண்டா அப்படிங்கிறது அவங்க அம்மாவுக்கு ஒன்றும் புரியல. புரியாதப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க யோசிச்சுட்டே இருக்காங்க, என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல வந்து அவங்க வந்து ஒண்ணு நினைச்சு பாக்குறாங்க. அவங்க ஒரு இடத்துல இருந்தாங்கன்னு சொன்னான் பாய்தா, அந்த இடத்துல வந்து அவங்க அம்மா வந்து போன்ல காது வச்சு கேட்கும் போது ஒரு வார்த்தை கேட்டுச்சு. அது என்னன்னா, கொலை பண்ணிட்டேன் கொலை பண்ணிட்டேன் அப்படிங்கிறது. அப்பதான் வந்து அவங்களுக்கு அந்த ஒரு சம்பவம் ஞாபகம் வந்ததுக்கு அப்புறம் தான், அதுக்கப்புறம் வந்து இவங்க ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. இது என்ன முயற்சின்னா, என் பொண்ணு எப்படி இறந்தா, இதற்கு எனக்கு காரணம் தெரிஞ்சாகணும், இதுல என்ன நடந்துச்சு அப்படின்னு முயற்சி எடுக்கிறாங்க. என்ன முயற்சின்னா, இவங்க போன் பண்ணாங்கல்ல அந்த நம்பருக்கு வந்து திரும்ப ட்ரை பண்றாங்க. ட்ரை பண்ண முடியல. அதற்கப்புறம் வந்து இவங்க வந்து அந்த பொண்ணுக்கு கொடுத்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை வந்து பாத்தீங்கன்னா இவங்க 10வது தான் படிச்சிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டை வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச அவங்க அண்ணன் இவங்க கிட்ட எல்லாம் வந்து காட்டுறாங்க. அவங்க அண்ணங்களுக்கும் ஒன்றும் புரியல. அந்த பெண்ணுடைய அப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண் தற்கொலை செய்து கொண்டாள் அப்படின்னு நம்பிட்டாரு. நம்பினால வந்து பாத்தீங்கன்னா வேற எதுவும் அவங்களுக்கு தோணல. ஆனா இந்த அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட பொண்ணு வந்து அப்படி செஞ்சிருக்க மாட்டா, எந்த பிரச்சனையுமே இல்லாம திடீர்னு தற்கொலை செய்து கொள்ள வந்து என்ன காரணம் அப்படிங்கிறது வந்து புரியாம இருந்துச்சு. ஸோ அதை தொடர்ந்து இவங்களும் பல நபர்கிட்ட பேசுறாங்க, பல நபர்கிட்ட வந்து இது பண்றாங்க. ஸோ அதை தொடர்ந்து அவங்க சொந்தக்காரங்க வந்து ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ரிப்போர்ட்டரா இருக்காரு. அவங்க கிட்ட போய் இதை சொல்றாங்க. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, அந்த ரிப்போர்ட்டை நீ படிச்சு பாத்தியா அப்படின்னு கேட்கிறாரு. என்ன ரிப்போர்ட் அப்படின்னு கேட்கும்போது, போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட், எஃப்ஐஆர் இதெல்லாம் படிச்சு பாத்தியான்னு கேட்கறாங்க. எனக்கு வந்து எதுவும் தெரியல, கையெழுத்து மட்டும் தான் வாங்கினாங்க, நான் கையெழுத்து போட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த ரிப்போர்ட்ல எடுத்துட்டு வான்னு சொல்றாங்க. அந்த ரிப்போர்ட்டை எடுத்துட்டு வந்து அந்த ரிப்போர்ட்டர் வந்து படிக்கும்போது அவரு வந்து பாத்தீங்கன்னா ஹேங்கிங் அப்படின்னு சொல்றாங்க. பல ஹேங்கிங் அப்படின்னாலே வந்து பல மெடிக்கல் டேர்ம்ஸ் இருக்கும். அந்த மெடிக்கல் டேர்ம்ஸ் வந்து அவங்களுக்கு புரியாதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட்டர் இந்த மெடிக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்ச நபர்கள் கிட்ட, டாக்டர்ஸ் கிட்ட வந்து கன்சல்ட் பண்றதுக்காக அவர் கூட்டிட்டு போறாரு. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து தூக்கு போட்டனால ஆனா மரணம் அப்படிங்கிறது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அதிர்ச்சி. என்னன்னா, ஹேங்கிங் தானே சொன்னாங்க, தற்கொலை தானே சொன்னாங்க, இப்போ வந்து தூக்கு போடல அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னு. அந்த ரிப்போர்ட்ல என்ன இருந்திருக்கு அப்படின்னா, கழுத்தை நெரிக்கப்பட்டு கொலை செய்திருக்கலாம், ஆனா வந்து கழுத்து எலும்பு வந்து உடையல, ஆனா வந்து கண்ணு வெளியே வந்திருக்கு, ரத்தம் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேன்லயோ இல்லை ஒரு சீலிங்லயோ வந்து தூக்கு போடுற மாதிரி இருந்துச்சுன்னா கழுத்து எலும்பு வந்து உடஞ்சிரும். ஏன்னா வந்து அந்த பாடி வெயிட் தாங்காம வந்து பாத்தீங்கன்னா அந்த கழுத்து எலும்பு வந்து உடஞ்சிரும். ஆனா இங்க அந்த மாதிரி நடக்கல. நடக்காதப்ப வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து தூக்கு போட்டிருப்பாங்க அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு. அதை தொடர்ந்து இவங்க வந்து அத சம்பவத்தை வந்து ஆராய ஆரம்பிக்கிறாங்க, எப்படி என் குழந்தை வந்து இறந்து போனா அப்படின்னு. ஸோ அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் நடக்குது. எல்லாரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்றாங்க. டிஸ்கஸ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்போ அப்படியே பின்னாடி போறாங்க. பின்னாடி போகும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த போன் செய்த நபர், அவர் பேரு ஆரோக்கியதாஸ். அவர் யார் அப்படின்னு பார்த்தா இந்த பெண்ணுடைய குரு அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா, இந்த பெண் வந்து ஒரு கிறிஸ்டின். இந்த பெண்ணுக்கு வயது 17. இந்த பெண்ணு வந்து பாத்தீங்கன்னா வார வாரம் வந்து அவங்க சர்ச்சில் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் அப்படிங்கிறது போவாங்க. கிளாஸ்ன்னு போகும்போது இந்த பெண்ணுக்கு வந்து ஏற்கனவே சில ஒரு மனநிலை பாதிப்பு அப்படின்னு சொல்லலாமா, இல்ல மூளை நரம்புல வந்து ஒரு சின்ன பாதிப்பு இருந்திருக்கு. ஒரு நரம்புல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பாதிப்பு இருந்திருக்கு. அதனால வந்து இந்த பெண் வந்து அடிக்கடி வந்து ஆக்ரோஷமா கோவப்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து கியூர் பண்ணும் அப்படிங்கறக்காக ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து டாக்டர் வந்து செக்அப் பண்ணிட்டு கேரளால வந்து ஒரு மருத்துவமனையா ரெஃபர் பண்றாங்க, இங்க போய் ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க வந்து கோயம்புத்தூர்ல இருந்து கேரளாக்கு வந்து பாத்தீங்கன்னா மாசத்துல ஒரு டைம் இல்ல 2 டைம் வந்து போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கும் போது இந்த சர்ச் ஃபாதர் ஆரோக்கியதாஸ், சர்ச் ஃபாதர்னு சொல்ல முடியாது ஏன்னா இப்போ வந்து அவர் ஜெயில இருக்காரு.
ஃபாதரா இருந்த ஒரு நபர் இவங்க குடும்பத்தோட குடும்ப நண்பர், ஃபேமிலி ஃப்ரெண்ட் அப்படின்னு, ஏன்னா குருவா இருந்திருக்காரு, அவங்க சர்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபாதரா இருந்திருக்காங்க. அப்படிங்கும் போது அவங்க ஃபேமிலி நண்பரா இருந்திருக்காங்க. இந்த அம்மா வந்து இந்த பொண்ணோட பிரச்சனையை வந்து சொல்லும் போது, அவங்க கிட்ட சொல்லும் போது, அந்த நபர் ஆரோக்கியதாஸ் என்ன பண்றாரு அப்படின்னா, சரி எனக்கு வந்து கேரளா ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி இருக்கு, ஏன்னா நான் கேரளால தான் இருக்கேன். ஸோ நீங்க வந்து கோயம்புத்தூர்ல இருந்து வண்டி எடுத்துட்டு வர வேண்டாம், நீங்க வந்து பாலக்காடு வந்துருங்க. பாலக்காட்டுல அவரோட சர்ச் இருக்கு, அவருக்கு சர்ச் இருக்கு, ரூம் இருக்கு, எல்லாமே இருக்கு. அங்கதான் அவரு வேலை செய்யறாரு. ஸோ நீங்க பாலக்காடு வந்துருங்க, பாலக்காட்டுல இருந்து நான் என்னோட வண்டியில நம்ம போகலாம், ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க அம்மாவும் சரின்னு ஒத்துக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாசமா வந்து இப்படியே போயிட்டு இருக்காங்க இவரோட வண்டியில. போயிட்டு இருக்கும்போது அந்த ஆரோக்கியதாஸ் நபர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி உங்க பொண்ணுக்கு வந்து மன அழுத்தம் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, ஒரே இடத்துல வீட்டுக்குள்ள இருக்கிறதுனால வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கலாம், அதனால நீங்க வந்து கிளாஸ் எடுக்கிறதுக்கு அனுப்பிச்சு விடுங்க அப்படின்னு சொல்றாங்க அவங்க அம்மாட்ட. என் பொண்ணு வந்து ரொம்ப சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லும் போது, பரவாயில்ல, ஏன்னா சின்ன பொண்ணா இருந்தாலும் நான் வந்து நான் தான் பாத்துருக்கேன்ல, உங்க பொண்ணு நல்ல அறிவாளி, அந்த பொண்ணுக்கு எல்லாமே தெரியும்ல, வந்து கிளாஸ் எடுக்க சொல்லுங்க, வாரத்துக்கு வந்து ஒரு நாள் வந்து எடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது, இவங்க அம்மாவும் சரி என் பொண்ணு வந்து நல்லா ஆகணும், குணமாகணும், கொஞ்சம் வெளியே போனா வந்து பாத்தீங்கன்னா என் பொண்ணுக்கும் மன அழுத்தம் இருக்காது அப்படின்னு நினைச்சு அனுப்புறாங்க. வாரத்துல சனிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து பாலக்காடு போய் பாலக்காட்டுல அங்கேயே ஸ்டே பண்ணிக்கிறாங்க. அங்கே ஞாயிற்றுக்கிழமை கிளாஸ் எடுக்கிறாங்க, அங்கேயே ஸ்டே பண்ணி, அங்க ரூம் இருக்கிறதுனால அங்கேயே ஸ்டே பண்ணிக்கிறாங்க. ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் வந்து காலேஜுக்கு வரணுமா ஒண்ணு அங்கிருந்தே வந்துக்கிறாங்க, அப்படி இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை வீட்டுல அவரே கொண்டு வந்து வீட்டுல விட்டுறாரு. திங்கட்கிழமை அது விஷயம் அவங்க வந்து காலேஜுக்கு போறாங்க. இப்படி நடந்துட்டு இருந்தது ஒரு 2-3 மாதமாக. இவங்க அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துல வந்து ஒரு டவுட் வர ஆரம்பிச்சிருக்குன்னா, என் பொண்ணு இது வரைக்கும் வெளியே எந்த பசங்க கூடயும் பேச மாட்டா, பேசுனது கிடையாது, தனியா வந்து இருக்க மாட்டா. ஆனா இந்த 2-3 மாதமா வந்து தனியா ரூம்குள்ள போய் போன் பேசுறா, எங்க முன்னாடி பேச மாட்டேங்கிறா அப்படிங்கறத ஒரு சின்ன டவுட் இருந்திருக்கு. அதை தாண்டி அது வந்து அப்படியே விட்டுருக்காங்க, சரி வயசு கோளாறு, ஆனா பேசிட்டு இருக்கிறது அந்த ஃபாதர் கிட்ட அப்படிங்கிறது அவங்க அம்மாவுக்கு தெரியும். அந்த பொண்ணும் சொல்லியிருக்கு, சரி ஃபாதர் கிட்ட தானே பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் சீரியஸா எடுத்துக்கலாம் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த சம்பவம் நடந்த ஜூலை 23, அதுக்கு முன்னாடி ஜூலை 22ஆம் தேதி எல்லாருமே ஜூலை 22ஆம் தேதி வந்து அந்த அவங்க அம்மா, அதாவது அந்த பெண்ணுடைய பாட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹார்ட் அட்டாக் வருது. அந்த அந்த அம்மாவை வந்து வயசான அம்மாவை வந்து பாத்தீங்கன்னா கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறாங்க. ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தும் போது இந்த பெண்ணுடைய அம்மா, அவங்க அப்பா, அப்புறம் அவங்க அண்ணன், அந்த பெண்ணுடைய அத்தை எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அது வந்து திங்கட்கிழமை ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவங்க பாட்டிக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு ஐசியூல வச்சனால வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே அங்க இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு வந்து அவங்க வீட்டுக்கு வரல. அந்த பெண்ணும் அந்த பெண்ணுடைய தம்பி மட்டும் இருக்காங்க. அவங்க அப்பா மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு போயிடுறாரு, ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாரு. அடுத்த நாள் காலையில வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வரலையாமா அப்படின்னு கேட்கறாங்க. இல்லம்மா, பாட்டிக்கு வந்து இப்பதான் ஐசியூல இருந்து வெளியே கொண்டு வரதுக்காக பேசிட்டு இருக்கோம், நான் வீட்டுக்கு வரேன், நான் 7:30 மணிக்கு எப்படி இருந்தாலும் வந்து உங்களுக்கு எல்லாம் சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு நான் திரும்பி வந்துடுறேன், நீ இன்னைக்கு ஒரு நாள் லீவ் எடு, பாட்டி பக்கத்துல இரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த பெண்ணும் வந்து இல்ல நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரல, எனக்கு ஹாஸ்பிட்டல் வந்தா பயமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரி பரவாயில்ல, ஹாஸ்பிட்டல் வர வேண்டாம், இன்னைக்கு ஒரு நாள் லீவ் எடுத்துட்டு வீட்டுல இரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த பெண்ணும் லீவ் எடுத்துட்டு வீட்டுல இருக்காங்க. இவங்க அம்மா வந்து கிட்டத்தட்ட ஒரு 7:30 மணிக்கு அவங்க வீட்டுக்கு போறாங்க, சமையல் செஞ்சு கொடுக்குறாங்க. அந்த பெண் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 மணி அளவுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ரூம்ல இருந்து வெளியே வந்து அவங்க அந்த பெண்ணுடைய லேப்டாப்பை போட்டு உடைக்கிறாங்க. லேப்டாப்பை போட்டு உடைக்கும் போது இவங்க அம்மா கிச்சன்ல இருந்து வந்து பாக்குறாங்க. வந்து பார்த்து ஏன் பாப்பா இந்த மாதிரி லேப்டாப் போட்டு உடைச்ச அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த பெண்ணு வந்து எனக்கு காலேஜ் போறதுக்கே பிடிக்கல, ஃபாதர் வந்து என்னை திட்டிட்டே இருக்காரு காலேஜ் போக சொல்லி அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு அந்த அம்மா வந்து உனக்கு காலேஜ் போக பிடிக்கல போகாத, விட்டு நீங்க லீவ் எடுத்துட்டு வீட்டுல இரு, பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது அப்பவும் அந்த பெண் வந்து சமாதானம் ஆகி அந்த பெண் லீவ் எடுத்துட்டு வீட்டுல இருக்காங்க. வீட்டுல இருக்க சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்க அம்மா வந்து சரி வீட்டுல தான் இருக்க, ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் அப்படின்னு சொல்றாங்க. நாங்களாம் இருக்கோம்ல அப்படின்னு சொல்லும்போது இந்த பெண்ணு வந்து இல்ல நான் போகல அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-10:30 மணி அளவுல வந்து சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு 10:30-11 மணி இருக்கும். 10:30-11 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபாதர் வந்து இவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்றாங்க. இவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா,
பாப்பா இந்த மாதிரி வந்து என்னை வந்து கூட்டிட்டு போக சொல்றா, அங்க சர்ச்சுக்கு அவங்க இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போக சொல்றா, இல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக சொல்றா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க அம்மா இருந்துட்டு, இல்ல ஃபாதர், பாப்பா வீட்டுல தான் இருக்கா, நாங்க வந்து கூட்டிட்டு போய்க்கிறோம், இப்பதான் நான் அங்கிருந்து வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. பாப்பா வந்து எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி தலை வலிக்குது, உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போ அப்படின்னு என்ன கூப்பிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, இல்ல ஃபாதர் நாங்களே வந்து கூட்டிட்டு போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறாங்க. ஒரு 2 மணி நேரம் போகுது. கிட்டத்தட்ட ஒரு 12:30 12:35 அளவுல வந்து இவங்களுக்கு மறுபடியும் போன் வருது. அந்த சமயத்துல தான் இவங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க. நான் முன்னாடி சொன்ன போது ஹாஸ்பிட்டல்ல வந்து ஐசியூ வார்ட்ல இருந்து வெளியே கூட்டிட்டு வரதுக்காக பேசிட்டு இருக்காங்க, டாக்டர்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க அங்க இருக்காங்க. அந்த சமயத்துல வந்து போன் எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு இவங்க வந்து போன் வருது, போனை வந்து சைலண்ட்ல போடுறதுக்கு பதிலாக இவங்க அட்டன் பண்ணிடுறாங்க. அட்டன் பண்ணப்போ அவங்களுக்கு ஒரு குரல் கேக்குது, நான் கொலை பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியல. இவங்க வந்து நான் அப்புறம் கூப்பிடுற ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறாங்க. அந்த போன் அந்த ஃபாதர் கிட்ட இருந்து வந்த போன் தான். அப்புறம் இவங்க அம்மா வந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் கால் வருது. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் போன் வருது, மறுபடியும் எடுக்கிறாங்க. ஃபாதர் இந்த மாதிரி நான் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன், மாமியாருக்கு வந்து இந்த மாதிரி உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன், வெளியே கொண்டு வரதுக்காக பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஃபாதர் வந்து பாத்தீங்கன்னா அழுதுட்டே வந்து இந்த மாதிரி வந்து பாப்பா வந்து தற்கொலை பண்ணிட்டா, பாப்பா இறந்துட்டா, பாப்பாவை நான் கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஃபாதர் விளையாடாதீங்க ஃபாதர், நான் இப்போதானே அந்த பெண்ணுடைய பேரு வந்து இப்ப நம்ம சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன், சோஃபி. சோஃபி வந்து வீட்டுல தான் இருந்தா, நான் இப்பதான் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல பாப்பா இங்கதான் இருக்கா, பாப்பா வந்து தற்கொலை பண்ணிட்டா, பாப்பா இறந்துட்டா, நான் எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க அம்மாவுக்கு வந்து ஒன்றும் புரியல. ஏன்னா அவங்க அம்மா வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, ஆல்ரெடி வந்து அவங்களோட மாமியாருக்கு வந்து உடம்பு சரியில்லை, ஐசியூல இருக்காங்க. அப்படிங்கும்போது இவங்களுக்கு எதுவும் ஸ்ட்ரைக் அவுட் ஆகல. கிட்டத்தட்ட அந்த சமயத்துல மட்டும் 33 போன் கால் வந்திருக்கு. இவங்க போன் அட்டன் பண்ணல. அதுக்கப்புறம் இவங்க வெளியே வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வந்துட்டு திருப்பி கூப்பிடுறாங்க. கூப்பிடும் போது அந்த ஃபாதர் போன் எடுத்து இந்த மாதிரி வந்து பாப்பா தற்கொலை பண்ணிட்டா, சோஃபி தற்கொலை பண்ணிட்டா, நாங்க எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. இவங்க அம்மாவுக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. இவங்க அண்ணன் கிட்ட எல்லாம் சொல்றாங்க, அக்கா கிட்ட சொல்றாங்க. எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் வந்து இவங்க உடனே வந்து கிளம்பி கார் எடுத்துட்டு கிளம்புறாங்க. எடுத்துட்டு கிளம்பும் போது மறுபடியும் போன் பண்ணி ஃபாதர் எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் பாலக்காட்டுல இருக்கேன், சர்ச்ல இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. சர்ச்சுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்க பாலக்காடு நோக்கி போயிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 3:30 மணிக்கு போகும்போது அங்க போயிட்டாங்க. அங்க போயிட்டு இவங்களுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணும்போது பாப்பா வந்து இறந்துட்டா, நாங்க வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டு இருக்கோம், நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருங்க ஜிஹெச்க்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் சொல்லி அங்க போயிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 மணிக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி அதுதான் அந்த ஜிஹெச் மார்ச்சரி. ஸோ அந்த இடத்துல போயிட்டு அந்த டாக்டர் கேட்குறாங்க, பாப்பா இறந்துட்டா அப்படின்னு சொல்றாங்க. இவங்க அழுகுறாங்க. மறுபடியும் வந்து ஃபோன் வருது. ஃபோன் வந்தோடனே வந்து இந்த மாதிரி நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கேன், நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துருங்கன்னு சொல்றாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் வந்து ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் வாங்குறாங்க. ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் வாங்கி இவங்க கையெழுத்து போட சொல்றாங்க. இவங்க எதுக்குன்னு கேட்கும்போது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் நான் கையெழுத்து போட்டாதான் போஸ்ட்மார்டம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்களும் கையெழுத்து போடுறாங்க. அடுத்த நாள் காலையில போஸ்ட்மார்டம் நடக்குது. போஸ்ட்மார்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் இவங்களுக்கு கிடைக்குது. அதுதான் அந்த ஹேங்கிங். இது வரைக்கும் நடந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அவங்க அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியல. இதுக்கப்புறம் நடக்க போற அதிர்ச்சியான விஷயம்தான் நமக்கும் திடுக்கிட வைக்குது.